வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நாடு நல்லா இருக்கணும்னா காடு நல்லா இருக்கணும், காடு நல்லா இருக்கணும்னா அங்க யானைகள் வாழணும். அப்படிப்பட்ட யானைகளை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. யானை தாங்க காட்டோட படைப்பாளி. எப்படின்னா, ஒரு நாளைக்கு யானை 20 மணி நேரம் நடக்கும். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது போற வழிகளில் இருக்கிற பழங்கள் கொண்டு நிறைய விஷயங்களை சாப்பிடும். அப்படி சாப்பிட்றப்ப அதுக்கு அடிக்கடி சாணம் வந்துடும். அந்த சாணத்துல இருக்கிற விதை எல்லாம் அப்படியே மரங்களா முளைச்சிரும். ஒரு வருஷத்துக்கு சராசரியா 300 to 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் யானைகள் நடக்கும். அப்ப எவ்வளவு காடுகளை உருவாக்கி இருக்கும். எலிபென்ட்ஸ் 2 வெரைட்டிங்க. ஒன்னு ஏசியா, இன்னொன்னு ஆப்பிரிக்கா. இதுல ஆப்பிரிக்கா யானை நல்லா ஹைட்டா வளரும். அதுவும் இல்லாம ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும். அந்த தந்தத்தோட ஆண் யானைகள் அப்படி நடந்து வர்றப்ப அப்படி கம்பீரமா இருக்கும். நம்ம ஹியூமன் பாடியில இருக்கிற மசில்ஸை விட யானையோட தும்பிக்கையில நிறைய மசில்ஸ் இருக்கு. அது 350 கிலோ வரைக்கும் தன்னோட தும்பிக்கையால ஈஸியா தூக்கிடும். அதாவது சராசரியா 6 பேரை தூக்கிடுமா. யானைக்கு எப்படி தும்பிக்கையோ மனுஷனுக்கு நம்பிக்கை. ஒரு யானை கன்சீவ் ஆகி 22 மாசம் கழிச்சு தான் குட்டி போடும். அந்த குட்டியும் சராசரியா 100 கிலோ இருக்குங்க. 100 கிலோ இருந்தாலும் பிறந்தோடனே துள்ளி குதிச்சு எந்திரிச்சிருது. நமக்கு தூங்கினாலே எந்திரிக்க முடிய மாட்டேங்குது, வலிக்குது. நல்லா வளர்ந்த யானை 4000 to 7500 கிலோ வெயிட் இருக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 12 to 15 மணி நேரம் சாப்பிடும். எவ்வளவு தெரியுமா? 150 கிலோ உணவை உள்ள தள்ளும். யானையோட தந்தம் உடைஞ்சதுன்னா திரும்ப வளராதுங்க. நமக்கு எப்படி வலது கை இடது கை பழக்கம் இருக்கோ அதே மாதிரி யானைக்கும் வலது தந்தம் இடது தந்தம்ன்ற பழக்கம் இருக்கு. யானையோட உடம்புல முன்பக்கம் அடிப்பக்கம் தவிர மற்ற தோல் பாகம் எல்லாம் சென்சிட்டிவா இருக்குமாங்க. இதனால வெயில் பட்டு ஹீட் அலர்ஜிலாம் ஆகும். அதை தவிர்க்கிறதுக்காக யானை குளிச்சதுக்கு அப்புறம் மண்ணை வாரி தாத்தல்ல உடம்புல எல்லாம் போட்டுக்குமா. இனிமே யாராவது உங்களை தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்ட அப்படின்னு திட்டினா யானையை உதாரணமா காட்டுங்க. யானைக்கு ஸ்மெல் பவர் ரொம்ப ஜாஸ்திங்க. 19.2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தண்ணி இருந்தாலும் ஸ்மெல் பண்ணிட்டு கரெக்டா போயிடுமா. அதை விட எனக்கு ஸ்மெல் பவர் ரொம்ப அதிகங்க. 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பிரியாணி அண்டா இருந்தாலும் மோப்பு முடிச்சுட்டே போயிடுவேன். எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும் ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்குங்க. அப்படிதான் நம்ம யானைக்கும். அதாவது யானைக்கு கிட்ட பார்வை. தூரத்துல இருக்கிறது தெளிவா தெரியாது, கிட்டத்துல இருக்கிறது தெள்ள தெளிவா தெரியும். அதான் யானைக்கும் அடிசருக்கும்னு பழமொழியா வச்சிருக்காங்க போல இருக்கு. எலிபென்ட்ஸ் எல்லாம் தண்ணியை பார்த்தா எங்களை மாதிரி சின்ன குழந்தையா மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும். கொஞ்சமா தண்ணி இருந்தாலும் அதை அழகா ஸ்ப்ரே பண்ணி விளையாடும். அதுவும் இல்லாம ஆழமான தண்ணியில சூப்பரா நீந்தும் மிதக்கும். நாங்களும் தான் தண்ணியில இருந்தா மிதப்போம், கொண்டாடுவோம். யானைகளுக்கு மதம் பிடிக்கிறப்ப அது கண்ணில் மத நீர் வருங்க. அது ரொம்ப பவர்ஃபுல். அந்த காலத்துல சண்டை சேவலுக்கு அதை கொடுப்பாங்களாம். அதை குடிக்கிற சேவல் தன்னை எதிர்க்கிற சேவலை கொன்னே போட்டுருமா. எனக்கு ஒரு டவுட், யானைக்கு மதம் பிடிக்கிறப்ப அந்த நீரை எப்படி பிடிச்சிருப்பாங்க? யானைகளுக்கு பூகம்பம் வந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருமாங்க. ஆமாங்க, அது காலில் இருக்கிற தசைகளுக்கு அந்த சக்தி இருக்கான். பூமியில ஏதாவது அதிர்வு வந்ததுன்னா உடனே என்ன பண்ணும்னா அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சிக்னல் கொடுக்குமா. பிளிரி 9 கிலோமீட்டர் தூரத்துல யானைகள் இருந்தாலும் அந்த சத்தம் கேட்குமா. நமக்கெல்லாம் நம்ம கூட இருக்கிறதுங்க ஏதாவது பிரச்சனை இல்லை, அதுங்க மாட்டுச்சுன்னா நம்மளையும் சேர்த்து வலிச்சிருங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரைராஜ்.